இன்னைக்கு வரட்டா அவ ஒண்ணு நான் இருக்கணும் இல்லைன்னா அவ இருக்கணும். ஏய் கம்முன்னு எங்க அம்மா வெளியே வைக்கிறது ஸ்ட்ரெயிட்டா நீ உள்ள போயிரு. ஏய் நில்றி. சொல்லுங்க அத்தை. காலையில போனீங்க பொழுதே போச்சு, எங்க போயிட்டு வரீங்க? அத்தை கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியது அத்தை, போயிட்டு வந்தேன் அத்தை. சாமான் வாங்க போனியா? யாரை ஏமாத்துற? கையில எந்த பையன் இல்லையே நீ சாமான் வாங்கின அந்த மாதிரி. கொரியர்ல வந்துருமா. நீ பேசாதடா, பொண்டாட்டி பச்சை ஈன்னு இழுச்சின்னு போறவ நீ. பெத்த புள்ளி போய் இப்படி சொல்றியம்மா. பொண்டாட்டிக்கு ஓடுனா ஓடி ஓடி செய்யற, இது வரைக்கும் எனக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துக்கலாமா? அத்தை காப்பி போட்டு கொடுத்தா அது சரியில்லை இது சரியில்லைன்றீங்க. சரியா போட்டு கொடுத்தா நான் ஏண்டி கேட்க போறேன்? ஏங்க உள்ள வேலை இருக்குது, உங்க அம்மா கிட்ட நீங்களே பேசுங்க. உள்ள போயிட்டு சோறாக்கி குழம்பாக்கி வச்சிட போறான். சின்ன பொண்ணு போ சரியாயிடும் விடுமா. ஒரு பொண்ணை எது கட்டின்னு வரான்? எல்லா வேலையும் பாத்துக்கு வந்தானு கட்டின்னு வரான். உன் பொண்டாட்டிய அவங்க தானே எல்லா வேலையும் பாக்குறா. என்னது நான் செய்யறத வேலைக்கு பாப்பா, அதானே சொல்றேன். எங்க கொஞ்சம் உள்ள வரீங்களோ? வர இறி அவ கூப்பிடறான்னு கேட்டு வரேன். போடா போ, அவ கூப்பிட்டு வந்த பின்னாடியே ஓடிடு. என்னம்மா நீங்க உட்காந்துக்கிற? என்ன பண்றது, ஒண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுல, என்னோட நிலைமை இதுதான். ஏமா வீட்டுல என்ன சண்டையா? சண்டை இல்லாத என்னைக்கு இருக்குது? போறான பொண்டாட்டி முந்தாடி புடிச்சுக்கினேன். உனக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னமா, நீ கேக்குற மாதிரியே இல்லம்மா. நான் என்னடி பண்ணிட்டேன்? அந்த பொண்ணு யாருக்கும் மதிக்க மாட்டேன்து. அம்மா இப்படியே விட்டுருந்தேனா இருக்கிற ஒரு வீடம் போயிடும். அது எவடி சவுண்டு போடாத உள்ளதாங்குதுங்க. உள்ளதாங்கறாளா? சரி இன்னைக்கு என்ன பண்ணா மகாராணிய? காலையில போனாங்கடியா, இப்பதான் வராங்க ரெண்டு பேரும். அப்படி எங்க போனாங்க? உங்ககிட்ட சொல்லல? சொல்லிட்டாலாம் அவளா அவ மூஞ்சியம். அம்மா நீ இப்படியே விட்டுருந்தேன்னு வச்சுக்க, நம்ம நாம தான் போட்டுன்னு போனோம். இருடி நேரம் பார்த்துதான் பேசணும். துளசி எப்போ வந்தா? நான் வரது இருக்கட்டும். ஆமா புருஷனை பொண்டாட்டி எங்க போனீங்க? ஏய் துளசி சும்மா கடைக்கு தான் போய் வந்தேன். அம்மா சும்மாவே கத்தினுக்குதா. நான் பைத்தியம் பாரு, சும்மா கத்தினுக்கிறதுக்கு சொல்றான் பாரு. அம்மா தேவையில்லாம சும்மா எதுக்குமா கத்தினுக்கிறா? பாத்தியாடி இப்படிதான் பண்றான். ஏன்னா அம்மா பத்தியா இப்படி எல்லாம் பேசுற பாரு, அம்மா கஷ்டப்படுது. ஏய் இப்ப நான் என்ன கேட்டேன்? எதனா கேட்டேனா? ஒரு பாறாங்கல்ல பெத்து முதல்ல வாயில வச்சிட்டேன், என்ன பண்றது? ஏங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? என்ன சும்மா உள்ள வரேங்க. போய் முன்ன போடி. இருந்தாலும் உள்ள வந்துதானே ஆகணும். வா பெருகுது கச்சிரு உனக்கு. என்னண்ணா எங்க எதிர்க்க சண்டை போற மாதிரி நடிக்கிற? துளசி ஏற்கனவே அம்மா வர கோபமா இருக்கு, நீ வர ஏத்தி விடாத சொல்லிட்டேன். பாத்தியாமா நான் உன்னை ஏத்தி விடுறேனா? என்ன சொல்லிட்டு பாத்தியா அண்ணன்? ஐயோ அவன் மாறிட்டாமா, பொண்டாட்டி கூட உள்ள ஓடுறான். ஆமாம்மா மாறிச்சுமா, அண்ணன் பையன் மாதிரி இல்லம்மா. நான் பேசுற துளசி, நேத்து போன் பண்ணியா ஞாபகம் இருக்குதா? ஆமா பண்ண. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? நீ தானே போன் பண்ணி அழுதா? இப்ப என்ன அதுக்கு? எனக்கு 10,000 ரூபாய் வேணும், என் புருஷனுக்கு அர்ஜென்ட்டா கொடுக்கணும்னு நீ தானே கேட்ட. சொல்லி காட்டுறியா? ஐயோ சொல்லி காட்டல, அதுக்கு தான் என் பொண்டாட்டியோட கம்புல வைக்கிறதுக்கு போனேன். ஓ உன் பொண்டாட்டி கம்பளி வச்சுன்னு சொல்லி காட்டுறியா? அம்மா இதோட இந்த வீட்டுல வாசனை மெரிக்க மாட்டேன். என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுத்துறியா? உன் பொண்டாட்டி நல்லா இருப்பாளா? இவங்களை திருத்தவே முடியாது. என் குடும்பத்துல மட்டும் தான் இப்படி நடக்குதா தெரியல. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.